என்னம்மா இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா? சும்மா இருடா. என்னோட பயம் எனக்கு தான் தெரியும். என் மனசுல தெய்வ நம்பிக்கை இருந்ததுனாலதான் ஓரளவுக்காக நான் தைரியமா இருக்கேன். இல்லன்னா உனக்கு பக்கத்துல நானும் அட்மிட் ஆயிருப்பேன். நீ மயக்கத்துல இருந்ததுனால உன்னோட வலி உனக்கு தெரியல. ஆனா நினைவுல இருந்த எனக்கு என்ன வலி இருந்ததுன்னு அந்த கடவுளுக்கு தான் தெரியும். என்ன சரவணன், டிஸ்சார்ஜுக்கு ரெடியா இருக்கீங்க போல் இருக்கு? ஆமா சார். என்ன மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்க வச்சதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க நன்றி சொல்லணும்னா முதல்ல பிரேமோட ஃபேமிலிக்கு சொல்லுங்க. முக்கியமா அவரோட இருந்த மௌலிக்கு. அவர்தான் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு அரேஞ்ச் பண்ணது. ஆமா, அந்த பேஷண்ட்டுக்கு என்னாச்சு டாக்டர்? ஏதோ வேலை விஷயமா இங்க வந்திருக்காங்க. வந்த இடத்துல ஏதோ பிரச்சனை போல் இருக்கு. 4-5 ரவுடிங்க வந்து அவரை தாக்கியிருக்காங்க. அதனால தலையில பலமா அடிபட்டிருக்கு. பிரெயின் டெட் ஆகிற அளவுக்கு போயிருக்கு. நல்ல வேளை அவரோட இதயம் செயல்ல இருந்ததுனால உங்களை காப்பாற்ற முடிஞ்சது. அவங்களோட அட்ரஸ் ஏதாவது இருக்கா டாக்டர்? ரிசப்ஷன்ல இருக்கு, அங்க வாங்கிக்கங்க. ஓகே டாக்டர். சரவணன், ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். வருமுன் காப்போம்ங்கிற வாசகத்தை நீங்க நிறைய இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. மற்ற விஷயங்களை விட முக்கியமா சொல்லப்படுறது நம்ம உடம்ப பத்தி தான். நோய்ங்கிறது சாதாரணமா உருவாகிறது தான். ஜலதோஷம் பிடிக்கிறது, காய்ச்சல், தலைவலி, கீழே விழுந்து அடிபடுறது, இதெல்லாம் வழக்கமா நமக்கு வரக்கூடியது தான். ஆனா ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. இதெல்லாம் சாதாரண விஷயமாச்சுன்னு கவனிக்காம விட்டுறக்கூடாது. நோய் வராம பாத்துக்கணும். அப்படி வந்துட்டா அதை உடனடியா கவனிச்சிடணும். அப்படி நீங்க ஆரம்பத்திலேயே வந்திருந்தீங்கன்னா இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டியதில்ல. நல்லா சொல்லுங்க டாக்டர். இவனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகி இருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? மத்தவங்க கிட்ட சொல்லி இருந்தா பரவாயில்ல, என்கிட்டயும் அட சொல்லாம மறைப்ப. சாதாரண தலைவலினா கூட நீங்க துடிச்சு போயிடுவீங்களேம்மா. அந்த பயத்துல தான் நான் உங்ககிட்ட சொல்லல. அது மட்டும் இல்லாம சாதாரண கேஸ் ட்ரபிள் ஏதாவது இருக்கும் தான் நான் நினைச்சேன். நீங்க மட்டுமல்ல, நிறைய பேர் பண்ற தப்பே இதுதான். ஒரு நோயை அவங்களா கற்பனை பண்ணிட்டு அதை சொல்லி மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை வரும்போதுதான் அதை உணர்றாங்க. இனிமேலாவது அப்படி பண்ணாதீங்க. எதுவானாலும் உடனே வந்து என்ன பாருங்க. மறுபடியும் இப்படி ஒரு சூழ்நிலை வராம பாத்துக்குங்க. நீங்க எப்பெல்லாம் செக்கப்புக்கு வரணும்னு ஸ்டாஃப் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. பி கேர்ஃபுல் சரவணன். ஓகே டாக்டர். டேக் கேர். தேங்க்யூ டாக்டர். டாக்டர் சொன்னது கேட்டியாடா? இனிமேலாவது உடம்ப பத்திரமா பாத்துக்க. சரியா? சரிம்மா. போலாம்ப்பா. வா. உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க. ஆனா எங்களுக்கு பிரிச்சு தரேன்லாம் சொல்லாதீங்க. இங்க இருக்கிற யாருக்குமே சொத்தை பத்தின ஆசையே இல்ல பாட்டி. அதனால என்ன சொல்றேன்னா, ஆபீஸ் உட்பட எல்லா சொத்தையும் கண்ணன் பேருக்கே எழுதி வச்சிருங்க. அண்ணிய கார்டியனா போட்டுருங்க. இப்படி ஒரு முடிவை எதுக்காக எடுக்கணும்? என்ன சொத்து எல்லாத்தையும் எதுக்காக குழந்தை பேர்ல எழுதி வைக்க பாக்குறீங்க? என்ன தமைந்து இது? இப்ப அத பத்தி பேசுற நேரமா இது? பிரேம் இறந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் வீட்டுல இருக்கிற யாருமே மீண்டு வரல. இப்ப போய் அந்த பேச்ச எடுக்கிறியே. இது பாரு, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அவன் முகத்தையே பார்த்துக்கிட்டே தான் நான் வளர்ந்தேன். இப்போ அவன் இல்லைன்னும் போது என் நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. பேசினது நான் இல்ல, உங்க தங்கச்சி தான். என்ன இப்ப பேசக்கூடாதுன்னு சொல்ற நீங்களும் தானே பேசுனீங்க. உங்களுக்குலாம் ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? என்னங்க பதிலே பேச மாட்டேங்கிறீங்க? உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா? என்ன? இப்ப இந்த சொத்தை பத்தி பேசுறியே, கோயம்புத்தூர் ப்ராஜெக்டுக்காக மௌலி கூட பிரேம் போகாம நான் போயிருந்து பிரேம்கான மாதிரி எனக்காயிருந்தா
வேற யாருக்கோ வச்ச குறியில தான் பிரேம் மாட்டிருக்கான்னு தெரியுது. பிரேம் இருந்த இடத்துல நான் இருந்திருந்தா எனக்கும் அதே மாதிரி நிலைமை தானே. அப்படி நான் செத்திருந்தாலும் எனக்கு புருஷன் முக்கியம் இல்ல, சொத்துதான் முக்கியம்னு சொல்லுவியா? இப்ப நடக்காத விஷயத்த பத்தி எதுக்காக நீங்க உதாரணமா சொல்றீங்க? பிரேம் இருந்தது யாருமே எதிர்பார்க்காததுதான். அது அவரோட விதி. விதி இல்ல, சதின்னு சொல்லு. எப்படியோ அவர் இல்லங்கிறது தான் உண்மை. இன்னைக்கு நீங்க அழலாம், நான் அழலாம், இல்லைன்னா சக்தி அழலாம். ஆனா வாழ்க்கையில அடுத்தடுத்து ஒவ்வொரு கட்டங்களா வர வர அத பத்தின சிந்தனைகள் தான் வருமே தவிர இப்ப இருக்கிறத பத்தி எல்லாம் அப்போ யாருமே நினைக்க மாட்டோம். என் கதையெல்லாம் சொல்லும்போது கூட என் அப்பா சொன்னாரு, என்னோட அம்மாவையோ என் உண்மையான அப்பாவையும் கூட்டிட்டு வரும்போது அவரோட எதிரிங்க வந்து எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. அதே மாதிரிதான் என் அம்மாவோட ஆயுளும் நிலைக்கல. அதுக்காக என் அப்பா என்னை விட்டு இல்லையே, எனக்காக சம்பாதிச்சாரு. அப்படி சம்பாதிச்சுதான் என்னை படிக்க வச்சாரு, வளர்த்தாரு. என்னை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கைக்கு வசதி தான் முக்கியம். நீங்க இன்னைக்கு இருக்கிற சோகத்தை பத்தி பேசுறீங்க, நான் நாளைக்கு வாழ்க்கையில கஷ்டம் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். தமேந்தி, தெரியாம தான் கேக்குறேன். இன்னும் பழைய விஷயங்களை அப்படியே மனசுலயே வச்சிருக்கல்ல? மௌலிக்கு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை ஏன் கொடுக்கறீங்கன்னு கேக்குற. அதே மாதிரி சொத்துக்களையும் குழந்தை பேருக்கு எழுத சொல்லி சொன்னா அதுக்கும் கேள்வி கேக்குற. அப்போ இந்த குடும்பத்தை விட இந்த பணமும் சொத்தும் பிசினஸும் தான் முக்கியமா போச்சுல உனக்கு? உன்னை பத்தியோ உன்கிட்ட இருக்கிற சொத்தை பத்தியோ இது வரைக்கும் எப்பயாவது கேட்டிருப்பேனா உன்கிட்ட? நான் மட்டும் இல்ல, எங்க வீட்லயும் யாருமே கேட்டதே இல்ல. அதே மாதிரி மௌலியும் சௌந்தர்யாவும் கேட்டதே இல்ல. சட்டப்படி பார்த்தா உங்க அப்பாவோட சொத்தெல்லாம் மௌலிக்கு தான் வரணும். இது வரைக்கும் மௌலி அப்படி ஏதாவது கேட்டிருக்காரா? உங்க அப்பாவே மௌலி கிட்ட பிசினஸ் ஆரம்பிச்சு தரேன்னு சொன்னப்ப கூட மௌலி வேண்டான்னு தானே சொன்னாரு. பணம் வேணும்னு உங்க அப்பா கிட்ட கேட்டா எவ்வளவு வேணாலும் அவர் தருவாரு. அப்படி வாங்கிக்கிட்டா அது கௌரவ குறைச்சலா இருக்கும்னு இது வரைக்கும் ₹1 கூட வாங்கல. அதனாலதான் வளையல அடமானம் வச்சு குழந்தைக்கு செயினையும் ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு வந்தாங்க. அதெல்லாம் உங்க எல்லாரையும் மயக்கிறதுக்காக. எதுக்காக மயக்கணும்? அப்படி மயக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? இருக்கிற சொத்தை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட அவங்களுக்கு சொத்து மேல ஆசை இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அவங்க அப்படி கேட்கலையே. எதிர்காலங்கிறது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி எல்லாரும் எப்பவும் ஒன்னா இருப்போம்னு கூட சொல்ல முடியாது. அப்படி பிரிஞ்சு வெவ்வேறு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தா போய்தான் ஆகணும். அப்படி போயிட்டா அண்ணியோட நிலைமை, அவங்களுக்கும் அவங்க குழந்தைக்கும் ஒரு சப்போர்ட் வேணும்ல. அதுக்காக தான் சௌந்தர்யா அப்படி சொன்னா. இப்ப கூட அண்ணி கிட்ட போய் சொத்தை எல்லாம் கல்கி கிட்ட கொடுங்கன்னு சொன்னா யோசிக்காம கொடுத்துருவாங்க. அப்படிதான் மௌலியும். அடுத்தவங்களை காப்பாத்த ரத்தத்தையே கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு மௌலி. அப்படி ஒரு சூழ்நிலையில அவர் ரத்தம் கொடுத்ததாலதான் உங்க அப்பாவே பொழைச்சார். அன்னைக்கு நீ சொன்னியே, அம்மா இல்ல சுதந்திரமா வளர்ந்தேன், நான் எது கேட்டாலும் எங்க அப்பா வாங்கி தந்துடுறாருன்னு. அப்படி வளர்ந்ததுதான் உன்னோட தப்பு. அம்மா இல்லைனாலும் கூட அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சின்னு இவங்களோட எல்லாம் வாழ்ந்திருக்கணும். அப்பதான் அந்த உறவுகளோட அர்த்தம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி எதுவும் தெரியாததுனாலதான் நீ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க. வாழ்க்கைங்கிறது நீ நினைக்கிற மாதிரி இல்ல தமயந்தி. நமக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டை வச்சுக்கிட்டு அதுபடி நடக்கணும். அப்படி இல்லாதனாலதான் நீ இப்படி இருக்க. உன்னை எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கோன்னு சொல்றேன். அதுதான் உனக்கு நல்லது. இல்லனா ரொம்ப கஷ்டம். எனக்கு என்னமோ நம்ம உறவும்
பிரச்சனையில தான் போய் முடியும் போல தோணுது. மா மா என்னடா? மா நாளைக்கு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருக்குமா. என்ன வர சொல்லியிருக்காங்க. ஃபாரின் கம்பெனி. அப்படியா? அவங்க பிரான்ச்சஸ்லாம் இங்க நிறைய இருக்குமா. இன்டர்வியூல சக்சஸ் ஆயிட்டேன், என்ன ஃபாரின் காமிச்சிருவாங்கம்மா. சூப்பர்டா. கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா திலீப். சக்சஸ் ஆயிட்டா என்ன, எப்பவுமே உனக்கு சக்சஸ் தான்டா. கண்டிப்பா உனக்கு அந்த வேலை கிடைக்கும். நீ ஃபாரின்க்கு டெஃபினட்டா போற. எஸ். டேய் திலீப், நீ ஃபாரின் போகும்போது என்னையும் கூட்டிட்டு போடா. நான் எதுவுமே பார்த்தது இல்லடா. உங்க அப்பா என்ன இந்த ஊரை விட்டு எங்கேயுமே கூட்டிட்டு போலடா. உன் புண்ணியத்துல எப்படியாவது நான் வெளிநாட்டை பாத்துக்கிறேன்டா. சரிம்மா. ஆமாண்டா. ஆ, வந்துட்டாரா? டேய், மறக்காம கூட்டு போ. உருப்படாதுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லாம் கரெக்டா சொல்லி கொடுப்பா உங்க அம்மா. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க இருந்தாதான் அவன் கெட்டு போவான். ஆமா ஆமா, பக்கத்துல நீதானே இருக்கிய இங்கேயும். லக்ஷ்மி, நீ இங்க இருக்கிற மாதிரி வெளிநாட்டுல இருக்க முடியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு போலீசாமையரை வச்சு குடும்பத்துல குழப்பம் பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி சித்து வேலையெல்லாம் அங்க பண்ண முடியாது. இங்கேயாவது நாங்க திட்டினதோட விட்டோம். ஆனா அங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது லக்ஷ்மி. புடிச்சு உள்ள போட்டுருவாங்க. லக்ஷ்மி, அவங்க அவங்களுக்குன்னு விதிச்ச இடம்னு ஒண்ணு இருக்கு. அங்க இருக்கிறதா மரியாதை. சரியா? உனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டா? சவுத்துலதான் பல்லி இருக்கணும், பொந்துலதான் எலி இருக்கணும். நீ நம்ம வீட்டுல தான் இருக்கணும். இதுல எது இடம் மாறினாலும் ஆபத்து தான். சரியா? ஏடா, ஃபாரின் போனா திரும்ப வர உத்தேசம் இருக்கா, இல்ல அங்கேயே செட்டில் ஆக போறியா? எதுக்குப்பா கேக்குறீங்க? ஓ முடிவு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்க, என் முடிவு என்னன்னு நான் யோசிக்கணும்ல. நீ வெளிநாடு போறேங்கிற, லக்ஷ்மி என்னை விட்டு உன் கூட வரேங்கிறா, அர்ச்சனா நான் இங்க இருக்க மாட்டேன் மாமா, எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்குறேன் அப்படிங்கிறா. டேய், எல்லாரும் போயிட்டா எனக்கு மட்டும் இங்க என்ன வேலை? எல்லா சுத்தி ஒரு தர்மஸ்தாபனத்துக்கு எழுதி வச்சுட்டு நானும் காசி ராமேஸ்வரனும் போயிடுவல்ல. என்ன ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சொல்றது அப்படிதானடா இருக்கு. பொண்டாட்டின்னு ஒருத்தர் கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறா. இன்னொரு 6 மாசத்துல அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுக்க பையனோ பொண்ணோ பிறக்க போகுது. இதையெல்லாம் யோசிக்காம வேலையை காரணம் காட்டி வெளிநாட்டுக்கு போறேங்கிற. வேலைன்னா வெளிநாட்டுக்கு தான் போகணுமா? ஏன் இங்க தேடி கூடாதா? ஆமா, இங்க இவன் வேலைக்கு போவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இவன் எங்க வேலைக்கு போறானோ அங்கேயே உங்க மருமகளும் போவா. அங்க இருக்கிறவங்கள வச்சு எப்படி எல்லாம் இவனை அவமானப்படுத்தணுமோ அதெல்லாம் பண்ணத்தான் போறா. முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி முதல்ல இருந்தே அவ சரியில்லாதவ தாங்க. இப்ப மட்டும் எப்படி சரியா இருப்பா? யார் சரியில்லை? முதல் கோணல் சொன்னீங்களே, அது நானா இல்ல நீங்களா? எனக்கு உன்கிட்ட பேச பிடிக்கல. எனக்கும் தான் பிடிக்கல. ஆனாலும் பேச வச்சிடுறீங்களே. எந்த பேச்சு ஆரம்பிச்சாலும் அது கடைசியில கொண்டு வந்து என்கிட்டே முடிச்சிடுறீங்க. அப்படி என்னத்த நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்? ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது அத்தை. உண்மையாவே நீங்க சாமர்த்தியசாலி தான். என்னையும் திலீப்பையும் பிரிக்க நீங்க என்னால திட்டம் போட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னால ஜாதகத்தை வச்சு விளையாட பாத்தீங்க, அது முடியல. அதுக்கப்புறம் நீங்களாவே புடவைய எரிச்சிட்டு என் மேல பழி போட பாத்தீங்க, அதுவும் முடியல. அதுக்கப்புறம் இந்த சாமியார் விஷயம், கடைசியா மங்களம் எனக்கு விஷம் வச்ச விஷயம். அதுல நீங்க சம்மந்தம் படலன்னா கூட நான் செத்திருந்தா கண்டிப்பா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன எரிச்ச சூடு அடங்குறதுக்குள்ளேயே இன்னொரு பொண்ணையும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்பவே பாருங்க, விவாகரத்துக்கான கேஸ் நடந்துட்டு இருக்கு. அது எந்த மாதிரி முடியும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா அதுக்குள்ள பொண்ணு தேடுற படலத்தை ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க பண்றத நான் எதுவுமே தடுக்க போறது இல்ல அத்தை. தாராளமா பண்ணுங்க. உங்களுக்கு எந்த விதத்திலயும் நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். ஆனா அப்படி பண்ணதுக்கு அப்புறம் வரப்போற அந்த மருமகளையாவது நல்லபடியா வாழ வைக்க பாருங்க. எனக்கு பண்ண கொடுமையெல்லாம் தயவு செஞ்சு அவளுக்கும் பண்ணிராதீங்க. கேட்டீங்கல்ல? ஜாக்கிரதையா இருக்கு. நீ எதையும் காதல வாங்கிக்காத. யூ கேரி ஆன் மை சன். யூ ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ். ஐ அம் வித் யூ. தேங்க்யூமா. ஆல் தி பெஸ்ட் கண்ணா. ஹலோ. ஹலோ சொல்லுங்க சார், நான் கோவை அன்கோல இருந்து சுப்பிரமணியம் பேசுறேன் சார். நீங்க மிஸ்டர் மௌலி தானே? ஆமா. நீங்க ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணீங்களே,
அது சம்மந்தமா உங்ககிட்ட பேசணும் சார். என்ன பேசணும்? அதான் சார், ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி பேசணும் சார். அந்த ப்ராஜெக்டோட ஷெட்யூல் இருந்தால் தான் நாங்கள் ஃபர்தராக லோன் மற்ற விஷயங்களை அரேஞ்ச் பண்ண முடியும் சார். இப்போ என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த ப்ராஜெக்டை பற்றி இப்போ பேச முடியுமா? நான் இப்போ அந்த மனநிலையில் இல்லையே. சரி சார், அப்போ உங்களை எப்போ காண்டாக்ட் பண்ணுறது? கொஞ்சம் டைம் ஆகும் சார். எப்போ ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, ஆரம்பிப்போமான்னு தெரியல. இப்போதைக்கு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதில் நாங்கள் தான் இல்லை, எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்காங்க. அதில் யாராவது ஒருத்தரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ணி வாங்க, நீ வாங்க பாட்டி. என்ன சௌந்தர்யா, அண்ணன் யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு? ஒரு ப்ராஜெக்டுக்காக கோயம்புத்தூர் போயிட்டு வந்தாங்கல்ல, அங்கிருந்து தான் ஃபோன் வந்திருக்கு அண்ணி. அண்ணா அதை வேண்டாங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. கல்கி அண்ணே, அண்ணனை அப்படி பேச வேணாம்னு சொல்லுங்க. இப்ப இருக்கிற விஷயத்த சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் டைம் கேட்க சொல்லுங்க. ம் சரி அண்ணி. அதுக்கு நான் என்ன சார் பண்ணுறது? மௌலி, ஒரு நிமிஷம். அந்த ஃபோனை கொடுங்க. எதுக்கு? நீங்கள் கொடுங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் நான் பிரேமோட பிரதர் கல்கி பேசுகிறேன். சார். நம்மளோட அந்த கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் விஷயமா? தெரியும் சார். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக அண்ணன் ரொம்ப ஒர்க் பண்ணி வச்சிருக்காரு. திடீர்னு இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததால எல்லாரும் ரொம்ப அப்செட்டா இருக்கும். ஐ ஹோப் யூ நோ எவ்ரிதிங். இப்படி ஒரு பயங்கரத்தை நாங்க யாருமே எதிர்பார்க்கல. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் சார். ஷூர் சார். அந்த ப்ராஜெக்ட்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே? நிச்சயமா. நாங்க அந்த ப்ராஜெக்ட் மேல இன்ட்ரெஸ்டடா தான் இருக்கோம். அது எல்லாமே எங்க அண்ணன் பிரேமோட ட்ரீம் ப்ராஜெக்ட். அதனால நாங்க நல்லபடியா அதை முடிச்சு கொடுத்துருவோம். டோன்ட் வரி சார். ஓகே சார். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமா உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்றோம் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. மௌலி, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம வராம இருந்திருந்தா அந்த ப்ராஜெக்டே நம்ம கையை விட்டு போயிருக்கோம். என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க? ஆமாம்மா, எனக்கு எதுக்குமா அந்த ப்ராஜெக்ட்? பிரேம் உயிரை வாங்கினதுக்கு காரணமே அந்த ப்ராஜெக்ட் தானேம்மா. அது மட்டும் கிடைக்காம இருந்திருந்த நாங்கள் அங்கே போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காதேம்மா. அப்படி ஒரு நினைவை வச்சுக்கிட்டு என்னால் அதில் கவனம் வைக்க முடியுமாம்மா? நிச்சயமா முடியாது. கவனம் இல்லாம ஒரு சின்ன செயலை செஞ்சாலும் அது மிகப்பெரிய விளைவுகளை கொடுத்துரும். இப்ப சமீபத்துல கட்டின சில பில்டிங்ஸ் கூட இடிஞ்சு விழறத பாத்திருக்கோம்ல. வெறும் பணம் மட்டும் இல்ல, பலரோட உயிர், வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். பிரேம் இதுல ரொம்பவும் ஆர்வமா இருந்தாரு இல்லக்கா? இதுல மட்டுமா? எல்லா விஷயத்திலயும் தான். என் அண்ணனை மட்டும் இல்ல, கல்கியையும் பெரிய ஆள ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம எவ்வளவோ கற்பனைகளையும் கனவுகளையும் மனசுல வச்சிட்டு இருந்தாரு. அதெல்லாம் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள காலம் அவரை இல்லாம பண்ணிடுச்சு. அவரு இல்லைனாலும் அவரோட கனவுகளை நிறைவேற்றணும்ல. நம்ம ஆபீஸ பொறுத்த வரைக்கும் நீங்க வர ஆரம்பிச்சிட்டீங்க. நானும் உங்க பக்கத்துல இருக்கேன். அதனால நாம 2 பேரும் இங்க இருக்கிற கம்பெனியை பாத்துக்குவோம். கோயம்புத்தூர் ப்ராஜெக்டை கல்கி கிட்ட கொடுத்துடலாம். இப்போ அக்ரிமெண்ட் மாத்தி போடுறது கூட ஒரு பெரிய விஷயமே இல்ல. வேண்டாம் தமயந்தி. அந்த ப்ராஜெக்டை நாம எடுக்கிற வரைக்கும் சரி. அக்ரிமெண்ட்ல பேரை எல்லாம் மாத்துறது முடியாத விஷயம், புரிஞ்சுக்கோ. அது மௌலிக்காக பிரேம் கொடுத்த ப்ராஜெக்ட்.
அதை இன்னொருத்தர் பேருக்கு மாத்தணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. மௌலி பேர்ல போட்ட அக்ரிமெண்ட் அப்படியே இருக்கட்டும். நம்ம பிரேம் இருந்திருந்தா அவர் இப்ப மௌலி பக்கத்துல இருந்திருப்பாரு. இப்ப அவர் இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அவரு என்னென்ன பண்ணணும்னு நினைச்சாரோ அந்த உதவியெல்லாம் நான் மௌலிக்கு பண்ணி கொடுக்கறேன். அக்கா எனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆச்சு, நான் வரேங்க.